ஹலோ எவ்ரிவன். போன வாரமும், இந்த வாரமும் நெறைய நடந்துருச்சுங்க. இந்த நடிகைகளோட ஜோதிகால ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் நயன்தாரா, அதுக்கப்புறம் கஸ்தூரி அப்படின்னு மாத்தி மாத்தி லெட்டர் போட, அதுக்கப்புறம் அரெஸ்ட் ஆக, போன வாரமும், இந்த வாரமும் நடிகைகளின் வாரமா ஆயிடுச்சு. இதுக்கு நடுவுல நமக்கு போட்டி எல்லாம் தரையில கிடையாது, பூமியில கிடையாது. இந்த போட்டியே இல்லாம ஆகாசம் இருக்கு பாருங்க, அப்படின்னு ஒருத்தவரு இறங்கியிருக்கிறாரு. நம்ம தமிழ்நாட்டுல இலான் மஸ்கா ஒருத்தவரு உருவாயிட்டு இருக்கிறாரு. அவர் வேற யாரும் கிடையாதுங்க. நம்ம தமிழ்நாட்டோட சிஎம் உடைய மருமகன் சபரீசன் தான் ஒரு நிறுவனத்த தொடங்கியிருக்கிறாரு. எனக்கு போட்டி எல்லாம் வந்து இந்த பூமியில கிடையாது. என்னோட போட்டி இனிமே ஆகாசத்துல தான் அப்படின்னு சொல்லி வானம் அப்படின்ற ஒரு நிறுவனத்த ஆரம்பிச்சிருக்காரு. இந்த நிறுவனத்த பத்தி தான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க நம்ம இந்த விளாகுக்கு போகலாம். இந்த வானம் அப்படின்ற நிறுவனத்த தெரியறதுக்கு முன்னாடி நீங்க சில விஷயத்த பத்தி புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. நம்ம நேரு காலகட்டத்துல இருந்து நெறைய ரெவல்யூஷன் நம்ம நாட்டுல நடந்திருக்கு. ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் குளோபலைசேஷன். ஃபர்ஸ்ட் இந்த துணியோடைய ஒரு ரெவல்யூஷன் நடந்தது. அப்பதான் ரிலையன்ஸ் அம்பானி, ஆதித்ய பிர்லா இந்த மாதிரி பல பிசினஸ் மென் வந்து இந்த துணியோட க்ளாத்திங் ரெவல்யூஷன்ல உருவானாங்க. அதுக்கப்புறம் வந்த ஒரு பெரிய ரெவல்யூஷன் தான் வந்து ஆட்டோமொபைல் ரெவல்யூஷன். இதுல வந்து இந்த மாருதி சுசுகி அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து ஒரு மிடில் கிளாஸ் மக்கள் கூட ஒரு காரை ஓட்ட முடியும். எப்படி மிடில் கிளாஸ் மக்களுக்கு காருன்றது வந்து ரொம்ப எட்டாத ஒரு பொருளா இருந்ததோ, அந்த ஒரு பொருள மிடில் கிளாஸ் மக்கள் கையில சேர்த்தது வந்து மாருதி அப்படின்ற நிறுவனம். அந்த ஒரு ரெவல்யூஷனும் நம்ம தமிழ்நாடு அந்த ஒரு ரெவல்யூஷன்ல ஒரு மேஜர் பார்ட்டா இருந்தது. அண்ட் முரசொலி மாறன் வந்து அந்த அந்த ஒரு எஃபர்ட்டை கொலாபரேட்டிவா பண்ணியிருந்தாரு அந்த காலகட்டத்துல. அதுக்கப்புறம் வந்த பெரிய ரெவல்யூஷன் நீங்க பாத்தீங்க அப்படின்னா டெலிகாம் ரெவல்யூஷன். இதுல 2Gல இருந்து ஆரம்பிச்சு 3G 4G அப்படின்னு சொல்லி இந்த மொபைல் டெக்னாலஜி அண்ட் டெலிகாம் டெக்னாலஜி வந்து நம்மளோட வாழ்க்கையில ஒரு இன்னெவிட்டபிள் விஷயமா மாறிடுச்சு. இதுல வந்து பல இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் பார்த்திருக்கோம், பல ஸ்கேம் பார்த்திருக்கோம், நிறைய விஷயம் கடந்து போனாலும் இது நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கு வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ரெவல்யூஷனா இருந்திருக்கு. இப்போ நம்ம இந்த காலகட்டத்துல இந்த ரீசன்ட் காலகட்டத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த மீடியா ரெவல்யூஷன் அப்படின்றது வந்து நம்ம எப்படி 1 மணி நேரம் அந்த வெள்ளிக்கிழமை வெறும் ஒளியும் ஒளியும் பார்க்கறதுக்காக வாரம் பூரா காத்திருந்து வெயிட் பண்ண காலம் போய் ஒரு ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஸ்பிளாஷ் ஆஃப் கண்டென்ட் நம்ம கிட்ட ஓடிடி மூலியமாவும் யூடியூப் மூலியமாவும் இத்தனை விஷயம் மூலியமாவும் வந்து இந்த மீடியா ரெவல்யூஷன் ஆயிருக்கு. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு துளி போட்டு இந்த ஃபர்ஸ்ட் துளிய ஆரம்பிச்சதுலயும் தமிழ்நாடு ஒரு பெரிய பங்கு வந்து வகிச்சிருக்கு. அது வந்து சன் டிவி மூலியமா வந்திருக்கு. கலாநிதி மாறனுடைய முரசொலி மாறனுடைய பையன் கலாநிதி மாறன் அதுல ஒரு பார்ட்டா இருந்திருக்கிறாரு. இதெல்லாம் நான் ஏன் இப்ப சொல்றேன் அப்படின்னா, எப்படி இந்த மாதிரி சில ரெவல்யூஷன் எல்லாம் உருவாயிருக்கோ, அதே மாதிரி இப்போ ஒரு ரெவல்யூஷன் நடந்துட்டு இருக்கு. அதுதான் வந்து ஸ்பேஸ்க்கான ரெவல்யூஷன். ஸ்பேஸ் டெக்னாலஜி, விண்வெளி ஆராய்ச்சி இதெல்லாம் தான் வந்து இப்போ ரீசெண்டா நடந்துட்டு இருக்க ரொம்ப பிரபல்யமா பேசப்படுற ஒரு சில ரெவல்யூஷன்ஸ். நீங்க வந்து யுஎஸ் உடைய எலெக்ஷனை ஃபாலோ பண்றவங்களா இருந்திருந்தீங்க அப்படின்னா, ட்ரம்ப் ஜெயிச்ச பிறகு அவரு ரொம்ப சில பேரை பத்தி தான் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணாரு. அவரு மென்ஷன் பண்ண ஒரு பர்சனோடைய பேர் வந்து இலான் மஸ்க். இந்த இலான் மஸ்க் வேற யாரும் இல்லைங்க. அவரு வந்து ஒரு பிசினஸ்மேன். அவரு பல பிசினஸ் வச்சிருக்காரு. ஆனா இப்ப குறிப்பிடும்படி சொல்லணும் அப்படின்னா அவரு வச்சிருக்க ஒன் ஆஃப் த பிசினஸ் பேரு ஸ்பேஸ் எக்ஸ். இது வந்து ஒரு விண்வெளி ஆராய்ச்சி பண்றாங்க. அவங்க ராக்கெட் லான்ச்சர்ஸ் எல்லாம் பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு நிறுவனம் தான் வந்து ஸ்பேஸ் எக்ஸ். அண்ட் ட்ரம்ப் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி அவரோட கேம்பெயின்ல ஒரு முக்கிய பங்கு வகிச்சதும் வந்து இலான் மஸ்க். அண்ட் ட்ரம்ப் ஜெயிச்ச பிறகு நம்ம பூமியில மட்டும் இல்ல, ஸ்பேஸ்லயும் நிறைய விஷயங்கள் அமெரிக்கா பண்ண முடியும் அப்படின்னா அது இந்த எலான் மஸ்கால தான் அப்படின்னு சொல்லி இலான் மஸ்கோட பேரை வந்து அவருடைய வெற்றி ஸ்பீச்ல வந்து பல பேர் வந்து பார்த்திருப்பீங்க. இத பத்திலாம் நான் வந்து ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஏன்னா இத பத்தி நீங்க புரிஞ்சுக்கிட்டாதான் வந்து நீங்க வந்து வானம் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன பத்தியும் புரிஞ்சுக்க முடியும். அமெரிக்கால பாத்தீங்கன்னா, நாசாவோட சேர்ந்து 2 பிரைவேட் நிறுவனங்கள் தான் வந்து இந்த ராக்கெட் லான்ச்சிங் இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் வந்து முன்னெடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 2 ஆர்கனைசேஷன் யாரு அப்படின்னா, போயிங் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் உங்க எல்லாருக்குமே தெரியும். போயிங் ஏர்கிராஃப்ட்ல இருந்து ஸ்பேஸ் கிராஃப்ட் வரைக்கும் பண்றாங்க. அவங்க பல வருஷங்களா வந்து இந்த இந்த விஷயத்துக்குள்ள இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த இலான் மஸ்கோடைய ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்ற நிறுவனம். இவங்க 2 பேரும் வந்து ராக்கெட் லான்ச்சிங் பண்றாங்க. அண்ட் இந்த 2
2 பேரும் வந்து நாசா கிட்ட இருந்து, அமெரிக்கன் கவர்ன்மெண்ட் கிட்ட இருந்து ஹியூஜ் ஃபண்டிங் வாங்குறாங்க. நீங்க வந்து போயிங் பார்த்தீங்க அப்படின்னா, $4.5 பில்லியன் கிட்டத்தட்ட $4.5 பில்லியன் வந்து ஃபண்டிங் வாங்கியிருக்காங்க. அண்ட் SpaceX எலான் மஸ்கோட SpaceX வந்து கிட்டத்தட்ட $2.5 பில்லியன் வந்து ஃபண்டிங் வாங்கியிருக்காங்க. இவங்க 2 பேருமே வந்து இப்ப ராக்கெட் லான்ச்சிங் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனா வந்து போயிங்கோடைய ராக்கெட் லான்ச் வந்து போயிங்கோடைய ஸ்டார் லைனர் வந்து அந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா போல. உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சுனிதா வில்லியம்ஸ் வந்து ஸ்பேஸுக்கு போனாங்க. அவங்களால திரும்பி வர முடியாம இன்னமும் அங்க மாட்டிட்டு தான் இருக்காங்க. பட் ஆனா இந்த இடைவெளியில இவருடைய இலான் மஸ்கோடைய கம்பெனி வந்து ஆல்ரெடி வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து ராக்கெட்டை லான்ச் பண்ணி சாஃப்ட் லேண்டிங் பண்ணி திருப்பி அவங்க வந்து பூமிக்கு வந்து ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல் மிஷனை வந்து நாசாக்காக கம்ப்ளீட் பண்ணி கிட்டத்தட்ட வந்து இவங்க தான் வந்து இந்த ஸ்பேஸ் ரிசர்ச் இந்த ராக்கெட் லான்ச்சிங்ல முன்னிலை வசிக்கிறாங்க. அண்ட் இப்ப ட்ரம்ப் ஜெயிச்ச பிறகு மேஜர் ஃபண்டிங் இவங்களுக்கு தான் வந்து போக போகுது, இலான் மஸ்க்கு தான் வந்து போக போகுது அப்படின்னு தான் வந்து உலகம் முழுக்க வந்து பேசப்படுது. இப்ப நம்ம தமிழ்நாட்டுக்கு வருவோங்க. இந்த ஸ்பேஸ் எக்ஸ் போலவே நம்ம தமிழ்நாட்டுல ஒரு ஸ்பேஸுக்கான ஆராய்ச்சி ஆர்கனைசேஷன் துவங்கியிருக்காங்க. அந்த ஆர்கனைசேஷனோடைய பேரு தான் வந்து வானம். இந்த வானம் அப்படின்ற ஆர்கனைசேஷன் ஒரு ஸ்பேஸ் டெக் ஆக்சலரேட்டர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வானம் அப்படின்ற ஆர்கனைசேஷன் தான் சபரீசனால துவங்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஸ்பேஸ் எக்ஸ் என்னெல்லாம் பண்ணுதோ அமெரிக்கால அது அந்த அந்த விஷயங்கள் எல்லாமே இவங்களுடைய விஷன் லிஸ்ட்ல இருக்கு. இந்த வானம் அப்படின்ற நிறுவனத்தை துவங்கினது 2 கோஃபவுண்டர்ஸ். அதுல ஒண்ணு வந்து ஹரிஹரன் வேதாமூர்த்தி. இவர் வேற யாரும் இல்லைங்க, இவர் வந்து சபரீசனுடைய பிரதர். இன்னொரு கோஃபவுண்டர் வந்து சமீர் பரத்ராம். இவரு தான் வந்து இன்னொரு கோஃபவுண்டர். இதோடைய இந்த வானம் அப்படின்ற நிறுவனத்தோடைய இன்வெஸ்டர் தான் வந்து சபரீசன். இவர் தான் வந்து நம்ம தமிழ்நாடு சிஎம் ஸ்டாலினோடைய மருமகன். இதோடைய மென்டரா யார் இருக்கிறார் தெரியுமா? பத்மபூஷன் வாங்கின நம்பி நாராயணன். நீங்க எல்லாரும் ஒரு படம் பார்த்திருப்பீங்கல்ல, மாதவன் நடிச்ச ஒரு ஸ்பேஸ் ரிசர்ச்க்கான ஒரு படம் ஒண்ணு. அந்த படத்தோடைய பேர் நான் மறந்துட்டேன், ஆனா மாதவன் நடிச்ச படம். அந்த படம் யாரை பத்தி எடுத்தாங்கன்னா இந்த நம்பி நாராயணன் அவரை பத்தி தான் வந்து எடுத்தாங்க. இவரு வந்து இஸ்ரோல ரொம்ப காலமா சயின்டிஸ்டா இருந்தவரு. இவரு தான் வந்து இந்த ஆர்கனைசேஷனோடைய ஒன் ஆஃப் தி மென்டர். இன்னொரு அட்வைசரா வந்து யார் இருக்காங்க அப்படின்னா ஆக்டர் மாதவன் இருக்காரு. அவரு ஏன் அட்வைசரி போர்ட்ல இருக்காரு, அவருடைய ரோல் என்ன அப்படின்றத பத்தி எங்கேயுமே வந்து மென்ஷன் பண்ணல. இந்த வானம் அப்படின்ற நிறுவனம் வந்து போன ஆகஸ்ட் மாசம் டிஆர்பி ராஜா அவங்க, அதாவது மினிஸ்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் டிஆர்பி ராஜாவால தொடங்கப்பட்டிருக்கு. இது வந்து முதல் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஃபியூ பிரைவேட் ஸ்பேஸ் ஆக்சிலரேட்டர் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி என்னென்ன கம்பெனிலாம் இருந்திருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இதுல வந்து ஸ்பேஸ் டெக் இன்னோவேஷன் நெட்வொர்க் அப்படின்னு ஒரு நிறுவனம் இருக்கு. இது வந்து கொஞ்சம் பெரிய நிறுவனம். இது வந்து டாடா ட்ரஸ்ட் அவங்களும் கவர்மெண்ட்டும் ஃபண்ட் பண்ணி சேர்ந்து இதை வந்து ஒரு மாடலா வந்து உருவாக்கியிருக்காங்க. இன்னொன்னு வந்து நீங்க பாத்தீங்கன்னா டி ஹப் ஸ்பேஸ் டெக் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் தெலங்கானாவும் ஐஐஐடியும் சேர்ந்து இந்த ரிசர்ச் ப்ரோக்ராம், ஸ்பேஸ் ரிசர்ச் ப்ரோக்ராம் சொல்லிட்டு இந்த டி ஹப் ஸ்பேஸ் டெக் அப்படின்ற ஒரு கம்பெனி வச்சிருக்காங்க. இது ரெண்டுமே வந்து ரொம்ப பெரிய பிளேயர்ஸ். இது இல்லாம வந்து இது ரெண்டுமே வந்து கம்ப்ளீட்டா பிரைவேட் கிடையாது. இது இல்லாம பிரைவேட்டா சின்ன சின்ன நிறுவனங்கள் இருக்கு. அதுல பேர்லாம் பாத்தீங்கன்னா பெலாட்ரிக்ஸ், ஸ்கை ரூட் அப்படின்னு சொல்லி நிறைய சின்ன சின்ன நிறுவனங்கள் இருக்கு. ஆனா அவங்களுக்குலாம் வந்து ஒரு பெரிய பார்ட் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. இந்த 2 பெரிய பெரிய நிறுவனங்களும் நான் சொன்னது வந்து தெலங்கானா கவர்மெண்ட், அதுக்கப்புறம் டாடா ட்ரஸ்டோடது எல்லாமே கொஞ்சம் பெரிய நிறுவனங்கள். ஆனா இது எதுவுமே வந்து கம்ப்ளீட்லி பிரைவேட் கிடையாது. அதனாலதான் இந்த வானம்ன்ற கம்பெனியை வந்து இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதுதான் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஃபியூ பிரைவேட் ஸ்பேஸ் ஆக்சிலரேட்டர் அப்படின்னு இந்த கம்பெனியை பத்தி சொல்றாங்க. இப்ப இந்த கம்பெனி என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னு நம்ம அந்த வெப்சைட்லயே வந்து போட்டிருக்காங்க. இந்த கம்பெனி என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரைமா 2 விஷயங்கள் தான் வந்து இதுல போட்டிருக்காங்க. அதுல வந்து இன்குபேஷன் அண்ட் ஆக்சிலரேட்டர் சப்போர்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது இதை நம்ம ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நிறைய ஸ்பேஸ் ரிசர்ச்சை பத்தி நிறைய இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் எல்லாம் நிறைய பேர்கிட்ட இருக்கும். ஆனா அதை கமர்ஷியலைஸ் ஆக்கிறதுக்கான பணம் வந்து அவங்க கிட்ட இருக்காது. அந்த மாதிரி இன்னோவேட்டிவ் ஸ்பேஸ்க்கான ஐடியாஸ் எல்லாம் யார்கிட்டயாவது இருந்தது அப்படின்னா, அது எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட கொண்டு போனா அதை வயபிளா கமர்ஷியலா ஆக்குவாங்க. அதுக்கான ஃபண்டிங் பண்ணுவாங்க. இது வந்து அவங்களுடைய ஒரு இம்பார்ட்டன்ட் மிஷன். 2வது இம்பார்ட்டன்ட் மிஷன் என்ன அப்படின்னா, சேட்டலைட் டெக்னாலஜி அண்ட் ஸ்பேஸ் எக்ஸ்பிளரேஷன். இது வந்து என்னன்னா, இஸ்ரோவோட சேர்ந்து பல உதிரி பாகங்கள் தயாரிக்கிறதுல இருந்து, ஒரு ஸ்பேஸ் ரிசர்ச் பண்றதுல இருந்து, ஈவன்
இந்த SpaceX மாதிரி நாளைக்கு ஒரு 10, 15 வருஷம் கழிச்சு இஸ்ரோவோட சேர்ந்து ஒரு ராக்கெட் லான்ச்சிங் கூட பண்ணலாம். இப்ப எப்படி அமெரிக்கால நாசா வந்து நாசா மட்டுமே ராக்கெட் லான்ச்சிங் பண்றதில்ல. நாசா வந்து ஒரு கம்பெனிய ஃபண்ட் பண்ணி, அதாவது போயிங் அண்ட் SpaceXஅ ஃபண்ட் பண்ணி, இவங்க தான் வந்து ராக்கெட் லான்ச்சிங்க பண்றாங்களோ, அதே மாதிரி ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் இஸ்ரோ வந்து இவங்கள ஃபண்ட் பண்ணி, ஒரு ராக்கெட் லான்ச்சிங் பண்றதுக்கான அ ஒரு ஒரு வாய்ப்பும் வந்து இருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லப்படுது. ஸோ இது வந்து அவங்களுடைய 2வது முக்கியமான ஒரு விஷயம். 3வதான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அது இப்பவே அவங்க பண்ண தொடங்கிட்டாங்க. என்ன அப்படின்னா வந்து, பள்ளிகளுக்கு, காலேஜஸ்க்கு இவங்களுக்கெல்லாம் ஸ்பேஸ் ரிசர்ச்ச பத்தி பல புரோகிராம்கள் வந்து பண்றாங்க. நாளைக்கே வந்து நம்ம தமிழ்நாடு எஜுகேஷன் சிஸ்டம்ல ஸ்பேஸ் ரிசர்ச்சுக்காக ஒரு ஸ்பெஷல் புரோகிராம் வந்து அவங்க சிலபஸ்ல ஆட் பண்ணாங்கன்னா, நம்ம அ ப ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் வந்து இது கிடையாது. இது 3 தான் வந்து இவங்களுடைய பிரைம் ஃபோக்கஸ் ஆன விஷயங்களா வந்து இருக்கு. இப்பதாங்க நம்ம முக்கியமான விஷயத்துக்கே வரப்போறோம். நான் இத பத்திலாம் ஏன் சொன்னேன் அப்டின்னா, நீங்க வந்து தமிழ்நாடு அரசியல ஃபாலோ பண்றவங்களா இருந்திருந்தீங்க அப்டின்னா, இத கொஞ்சம் கவனிச்சிருப்பீங்க. நம்ம தமிழ்நாட்ல பட்ஜெட் வாசிக்கும்போதே 2 இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயத்த பத்தி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நம்ம நெறைய பேர் அத பத்தி பெருசா கன்சிடர் பண்ணியிருக்க மாட்டோம். ஏன்னா, அது நம்மளோட டே டு டேவ அஃபெக்ட் பண்ற விஷயம் கிடையாது. ஆனா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இப்ப நம்ப யோசிக்க வேண்டிய விஷயம். இது என்ன அப்டின்னா, புரொப்பல்லண்ட் விஷன் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு பட்ஜெட் வாசிக்கும் போதே வந்து அப்பத்திய மினிஸ்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இத பத்தி வாசிச்சாரு. இது என்ன அப்படின்னா, ஸ்மால் சேட்டலைட் லான்ச் பண்றதுக்கான ஒரு லான்ச் பேட வந்து தூத்துக்குடியில உருவாக்க போறாங்க. இது வந்து தூத்துக்குடி மாவட்டத்துல குலசேகரப்பட்டினம் அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு லான்ச் பேட், அது வந்து ஒரு ஸ்மால் சேட்டலைட்டுக்கான லான்ச் பேடா வந்து உருவாக போகுது. இதுக்கான ஒரு சீட் ஃபண்டிங் ஆல்ரெடி வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வாங்கிட்டாங்க. இதுக்காக கிட்டத்தட்ட 2000 ஏக்கர் வந்து பட்டணத்துல வந்து ஒதுக்கப்பட்டிருக்குங்க. இது வந்து இந்தியாஸ் செகண்ட் ராக்கெட் லான்ச் பேட் அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டுல இருக்க செகண்ட் ராக்கெட் லான்ச் பேட் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதுக்காக இப்ப சொல்லப் போறது தான் இம்பார்ட்டன்டான விஷயம். இதுக்காக கிட்டத்தட்ட 950 crores வந்து நம்மளுடைய இந்த குலசேகரப்பட்டினம் ப்ராஜெக்ட், தூத்துக்குடி ப்ராஜெக்ட்டுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த 950 crores யூஸ் பண்ணி தான் இந்த இடத்துல ஒரு ராக்கெட் ஸ்மால் சேட்டலைட் லான்ச் பண்றதுக்கான ஒரு லான்ச் பேட் உருவாக்க போறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2, 3 வருஷத்துல இது உருவாயிடும்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப நீங்க வானம் அப்படின்ற நிறுவனத்த பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய விஷன் ஸ்டேட்மெண்ட் கிட்டத்தட்ட இன் லைன் வித் திஸ் இருக்கு. இப்போ அவங்க இதெல்லாம் பண்றதில்ல. பட் ஆனா ஃபியூச்சர்ல அவங்களுடைய ஒன் ஆஃப் த மிஷனே வந்து இந்த மாரி ஸ்மால் சேட்டலைட்ஸ உருவாக்குறது தான் வந்து அவங்களுடைய மிஷன். இப்ப வந்து அவங்க கல்வித்துறையில இருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் நீங்க வந்து SpaceXஅ பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க ஃபர்ஸ்ட்டு ஸ்டூடண்ட் எஜுகேஷன்ல இருந்து தான் வந்து அவங்களுடைய SpaceX உடைய மிஷன ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து நெறைய சீட் ஃபண்டிங் மூலியமா நெறைய சின்ன சின்ன ப்ராஜெக்ட் எல்லாம் உருவாக்குனாங்க. இப்போ வந்து ராக்கெட்டையே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி இன்னைக்கு இதுக்கான விதைய வந்து வானம் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து போட்டிருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, குலசேகரப்பட்டினத்தில வந்து ஒரு ஸ்பேஸ் லான்ச் பேடும் வந்து உருவாகிட்டு இருக்கு. இதுவரைக்கும் வந்து எந்த ஒரு நியூஸ்லயும் வந்து வானம் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து இதுக்கான ஃபண்டிங்க குலசேகரப்பட்டினத்துல இந்த லான்ச் பேட் கிரியேட் பண்றதுக்கான ஃபண்டிங்க வாங்குன மாரி இதுவரைக்கும் எந்த ஒரு தகவலும் வந்து கிடையாது. பட் நாளைக்கு ஒரு நாள் வந்து இந்த இடத்துல ஒரு ராக்கெட் லான்ச்சிங்க வானம் அப்படின்ற கம்பெனி பண்ற அளவுக்கு வளர முடியும். அதுக்கான ஸ்கோப் இருக்கு அப்படின்றத தான் வந்து நான் சொல்லப் போறேன். இதுல இன்னொரு விஷயம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஏன் இந்த ஏற்கனவே பேசின மாரி இந்த டெலிகாம் ரெவல்யூஷன், மீடியா ரெவல்யூஷன பத்திலாம் நம்ம நெறைய பார்த்தோம் ஃபர்ஸ்ட்டு. அது போலவே இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்மால் சேட்டலைட் அப்படின்றது வந்து என்னலாம் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்மால் சேட்டலைட் வந்து கிளைமேட்டிக் சேஞ்ச் ஆர் நேச்சுரல் டிசாஸ்டர், இப்ப வந்து எனி நேச்சுரல் டிசாஸ்டர் வரப்போதுன்னா, அத முன்கூட்டியே பிரெடிக்ட் பண்ணி சொல்றது. மிலிட்டரிக்கான சர்வைலன்ஸ் எல்லாத்தையும் வந்து கண்காணிக்கிறது. அதுக்கப்புறம் வந்து ஜிபிஎஸ் சிஸ்டம்க்கு வந்து அசிஸ்ட் பண்றது.
அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி இன்டர்நெட் கிடைக்காத இடத்துக்கெல்லாம் வந்து இன்டர்நெட் குடுக்கறதுக்கு அசிஸ்ட் பண்றது. இந்த மாதிரி இப்போ நம்ம டிஜிட்டல் வேர்ல்டுல டே டு டே விஷயங்கள் பண்றதுக்கு இந்த ஸ்மால் சேட்டலைட்ஸ் தாங்க நாளைக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்க போகுது. இப்ப எப்படி நம்ம வந்து ஒரு மொபைல் ஃபோன் இல்லாம வாழ முடியலையோ, இப்ப எப்படி நம்ம பல மீடியா, ஓடிடி இல்லாம நம்மளால வாழ முடியலையோ, அதே மாரி நாளைக்கு இந்த ஸ்மால் சேட்டலைட்ஸ் இல்லாம பல டிஜிட்டல் விஷயங்கள் வந்து இயங்கவே முடியாது அப்படின்றது தான் வந்து இந்த ஸ்பேஸ் டெக்னாலஜிக்காக நிறைய பேர் உலகத்துல போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுல இப்போ ஃபோர் ஃப்ரண்டஸா வந்து நம்ம தமிழகத்தை சேர்ந்த வானம் அப்படின்ற கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க. நாளைக்கு இந்த கம்பெனியும் வந்து ஒரு ஸ்பேஸ் ரிசர்ச்ல முன் வந்து வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் வந்து இந்த கம்பெனிக்கு இருக்கிறதா வந்து நிறைய பேர் சொல்றாங்க. ஆக மொத்தம் இவங்க சொன்னது போலவே இந்த வானம் அப்படின்ற கம்பெனி வந்து அவங்களோட மிஷனை ஒன் பை ஒன்னா சக்சஸ்ஃபுல்லா பண்ணாங்க அப்படின்னா நாளைக்கு இஸ்ரோவோடைய பல ராக்கெட்டுகளை இந்த தூத்துக்குடியோடைய லான்ச் பேட்லே வந்து ஒரு தமிழரே உருவாக்கின ஒரு 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 ராக்கெட்டா வந்து நம்மளால லான்ச் பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் வந்து இருக்கு. ஸ்பேஸ் ரிசர்ச்ல இருந்து ஆரம்பிச்சு ஸ்பேஸ் டூரிசம் வரைக்கும் நிறைய விஷயங்கள் இந்த ஸ்பேஸ் டெக்னாலஜிக்குள்ள அடங்கி இருக்கு. அண்ட் இந்த ஸ்பேஸ் ரிசர்ச் அண்ட் டெக்னாலஜி தான் வந்து நெக்ஸ்ட் 20 இயர்ஸ் உடைய ஒரு பெரிய ரெவல்யூஷனா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி உலகம் ஃபுல்லா நிறைய விஷயங்கள் இப்போ இந்த ஸ்பேஸ் ரிசர்ச்ல நடந்துட்டு இருக்கு. நாளைக்கு ஸ்பேஸுக்கு போறதுக்கான விதைய இன்னைக்கு சபரீசன் மூலியமா இந்த வானம் ஆர்கனைசேஷனை தொடங்கி இந்த மிஷனை ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இது எல்லாமே வந்து சக்சஸ்ஃபுல்லா போதா, சக்சஸ்ஃபுல்லா ஆக முடியலையா அப்படின்றத வந்து நம்ம எல்லாருமே பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ஒரு குடும்பம் ஆல்ரெடி பூமியை ஆண்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இனிமே ஸ்பேஸையும் ஆளுமா நாளைக்கு அப்படின்றது, அதோட பொலிட்டிக்கல் ஆங்கிள் பத்தி, அதோடைய ஸ்பேஸ் ரிசர்ச்க்கான ஆங்கிளை பத்தி, நம்ம தமிழ்நாடு நிறைய விஷயத்துல ஃப்ரண்ட் ரன்னரா இருக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட்ல நீங்க பாருங்க. அதுவும் இல்லாம வானம் டாட் ஸ்பேஸ் அப்படின்றத நீங்க கூகுள்ல டைப் பண்ணீங்க அப்படின்னா இந்த நிறுவனத்தை பத்தியும் நீங்க பார்க்கலாம். நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் அவங்களுடைய வெப்சைட்ல இருக்கு. அதோடைய பிட்ஸ் அண்ட் பீசஸை மட்டும் நான் வந்து இந்த எலான் மஸ்க் அண்ட் ஸ்பேஸ் எக்ஸ்ல இருந்து கம்பேரிட்டிவா நான் சொல்லியிருக்கேன். ஸோ அடுத்த விளாக்ல பார்க்கலாம். பாய் ஃபார் நவ்.